வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன் போலீஸ் காப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 2 மற்றும் 3க்கான முக்கியமான வினாவிடைகளை பற்றி பார்க்கலாம். டேர்ம் 1க்கான வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கேள்வி மற்றும் பதிலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது அழுவம் என்பதன் பொருள் கேட்குறாங்க. அழுவம் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி கடல். சரிங்களா? அதுக்கடுத்து 2 பாருங்கள். கடலில் துறை அறியாமல் கலங்குவன. கடலில் துறை அறியாமல் கலங்குவன எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரக்கலங்கள். சரிங்களா? 3 தூண் என்னும் பொருள் தரும் சொல். தூண் என்னும் பொருள் தரும் சொல் பார்த்தீங்கன்னா மதலை. தூண் என்றால் மதலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. புலால் என்றால் ஆப்ஷன் சி கடல். சரிங்களா? 5 இயற்கை வங்குள் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது வங்குள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காற்று. சரிங்களா? வங்குள் என்றால் காற்று. அதுக்கடுத்தது 6 தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓடம். ஓடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுகிறது. சரிங்களா? வங்கம் என்றால் கடலில் செலுத்தக்கூடிய. சரிங்களா? 7 தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகின்றது. தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ஆப்ஷன் சி முன்னீர். 8 கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ சுக்கான். சரிங்களா? சுக்கான் என்பது கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்தது 9 எல்லாருக்கும் எளிதில் பொருள் தரும் விளங்கும் சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் தரும் விளங்கும் சொல் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இயற் சொல். சரிங்களா? அதுக்கடுத்தது 10 பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆப்ஷன் பி த்ரீ சொல். சரிங்களா? பல பொருள் தரும் ஒரு சொல் எது பார்த்தீங்கன்னா திரிச்சொல் சொல்லுவாங்க. 11 வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் என்பது ஒரு வடமொழி. 12 பாருங்க பொறுத்துக. கழனி. கழனி என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல். சரிங்களா? கழனி என்பது வயல். நிகர் என்றால் சமம். நிகர் என்றால் சமம் சொல்லுவாங்க. பரிதி என்பதன் பொருள் கதிரவன். பரிதி என்றால் கதிரவன். முகில் என்றால் மேகம். 13 வாய்த்து ஈயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாய்த்து ப்ளஸ் ஈயின். சரிங்களா? அதுக்கடுத்து 14 பள்ளி தலைமணித்து கோயில் செய்வோம் என்று பாடியவர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். சரிங்களா? அதுக்கடுத்தது 15 நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. 16 எழுதினான் என்பது டேஷ். எழுதினான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைப்பகுப்பதம். சரிங்களா? வினைப்பகுப்பதம். பகுப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்படுது. சரிங்களா? 2 வகைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் பகுப்பதம், வினைப்பகுப்பதம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் 17 பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும். பெயர் பகுப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 வகைப்படும். சரிங்களா? பகுப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். 2 வகையாக உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா பெயர் பகுப்பதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினைப்பகுப்பதம். சரிங்களா? இதில் பெயர் பகுப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். 18 காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. ஆப்ஷன் சி இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுங்கிட்டாலும் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. 19 பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற் பெயர் எது. தொழிற் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா படித்தல். ஆப்ஷன் சி படித்தல். 20 பின்வருவனவற்றுள் முதுநிலை திரிந்த தொழில் பெயர் எது. ஆப்ஷன் பி நடு. சரிங்களா? தான் முதுநிலை திரிந்த தொழில் பெயர். 21 பாருங்க பொறுத்துக. நாற்று என்பது பார்த்தீங்கன்னா நாற்று என்பது நடுதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீர் வந்து பாய்ச்சுதல். கதிர் என்பது பார்த்தீங்கன்னா அறுத்தல்னு சொல்லுவாங்க. கலை என்பது பறித்தல். சரிங்களா? 22 திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னரோடு தொடர்புடையது. 23 பாருங்கள் இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொதிகை மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
முன்னுரிமை கொடுத்து பாடினார்? 24. திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலினா என்னது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாமிரபரணி. சரிங்களா? 25. இளமை என்னும் சொல்லின் இது சொல். ஆப்ஷன் ஏ முதுமை. இளமைனா அதுக்கான எது சொல் எதுவும் பார்த்தீங்கன்னா முதுமை. சரிங்களா? அதுக்கடுத்தது 26. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பதன் பொருள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. சரியா? சமுதாய வழிகாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள். 27. பொருள் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 28. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா கை என்றால் என்பது ஒரு உறுப்பு. சரிங்களா? அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சினையாகு பெயராகும். சரிங்களா? அதுக்கு 29. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. சடசட என்றால் என்னென்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்களா? சரிங்களா? அதுக்கடுத்தது லாஸ்ட் கொஷின். அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் எத்தனை முறை வந்து அடுக்கி வரும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 4 முறை.